ஸ்ரீ குருபியோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் நியமத்தில் சந்தோஷா. பதஞ்சலி யோக சுத்ரால சாதன பாதால வர்சஸ் 42ல சந்தோஷா அனுத்தமா சுகலாபகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, சந்தோஷத்தை, அதாவது மன திருப்தியை கண்டென்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை கடைபிடிச்சோன்னா சுகலாபக சுப்ரீம் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யார்கிட்டனா போய் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க சந்தோஷமா இருக்கேனே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது கிடைச்சா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சாலுமே அவங்களால அந்த டைம்லயும் அதை சந்தோஷமா இருக்க முடியாது. எப்போ மன திருப்தி இல்லையோ அப்போ அவங்களுக்கு எந்த பொருள் கிடைச்சாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அந்த பர்சன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன், நான் அந்த திங்க வச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹாப்பினஸை வெளியில தேடக்கூடாது. உண்மையான ஹாப்பினஸ்ன்றது வெளியில கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. எப்போ நம்ம மன திருப்தியோட இருக்கோமோ அப்போ உண்மையான ஹாப்பினஸை நம்மளால உணர முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் இருந்தாரா. அவர் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருக்க ஒரு பர்சன். அந்த பர்சன் ஒரு நாள் புத்தாவை மீட் பண்ண போனாரு. புத்தா கிட்ட, நான் நல்லா படிச்சு நிறைய சம்பாதிச்சு நல்ல லைஃப் இருக்கு, பட் ஸ்டில் எனக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு. வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாவே இல்லை, எல்லாம் குழப்பமா இருக்கு, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு புத்தர்கிட்ட. அதுக்கு புத்தா அந்த பர்சன் கிட்ட அங்க இருக்க ஒரு சின்ன கல்லை கையில தூக்கி வச்சுக்க சொல்வாரு. ஒரு மணி நேரம் இந்த கல்லை ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பர்சனும் அந்த கல்லை ரொம்ப நேரம் பிடிச்சிருப்பாங்க. ஒரு ½ கழிச்ச பிறகு கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரால் ஹோல்ட் பண்ண முடியல, வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது புத்தா அந்த கல்லை கீழே விட்டுடுன்னு சொல்லுவாரு. அந்த கல்லை கீழே போட்டுருவாரு அந்த பர்சன். இந்த மாதிரி தான் உன்னோட வலியும் வேதனையும் உன்னோட ப்ராப்ளமும், எப்போ நீ அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கியோ அப்போ உன்னால ரியல் ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியாது. அதை விட்டு நீ வெளியில வரும்போது கண்டிப்பா உன்னால ரியல் ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்வாரு புத்தா. நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் இந்த கல் மாதிரி தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பெயினையும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். எப்போ அதை விட்டுட்டு நம்ம வெளியில வரோமோ அப்பவே நம்ம ரியல் ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வ மங்கலம். நன்றி, வணக்கம்.